மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கும், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கும், மாண்புமிகு திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ஐ.பி. செந்தில்குமார் அவர்களுக்கும், திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு மயிலாடுதுறை பங்கு ராஜீவ்காந்தி நகர் சக்திபுரம் இறை மக்களுக்காக இந்த பதிவினை நாங்கள் பதிவிடுகிறோம். உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய கரம்தான் இம்மக்களை வழிநடத்துகிறது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இடத்தை அடிப்படையாக கொண்டு, வாழ்வாதாரமாக கொண்டு, தொழிற்பேட்டைக்கு அருகில் இவர்கள் தங்களையே அர்ப்பணித்தவர்களாய், குடிநீருக்காக இக்குளத்தினை பயன்படுத்தினவர்களாய், எவ்வளவோ விதங்களில் மக்கள் இந்த இடத்திலே முன்னோர்கள் கண்ட அந்த எண்ணங்களைப் போலவே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். 50 ஆண்டுகளை கடந்த இந்த மக்கள் இங்கிருந்து செல்வதற்கு கவலைப்படுகிறார்கள், தயக்கப்படுகிறார்கள். நான் என்ன பேச வருகிறேன் என்றால், மாண்புமிகு நீதி அரசர் அவர்களுடைய அறிவிப்பின் கீழ் வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக நீர்நில ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்பது நீதி அரசனுடைய நீதி அறிக்கை. நாங்களும் சரி, மக்களும் சரி ஏற்றுக்கொள்கிறோம், நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் தயவு கூறுங்கள், 250 குடும்பங்கள், 250 குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள், 250 குடும்பங்களை சார்ந்த பெரியவர்கள், சிறியவர்கள், சிறுமிகள், இவருடைய வாழ்வை கண்ணோக்குங்கள். பள்ளிக்கு சென்று வருகின்ற நேரம் இது. அவர்கள் வேலைக்கு சென்று வருகின்ற நாட்கள் இது. அன்றாட கூலிகள், தினம் தினம் கிடைப்பதை வைத்து வாழக்கூடியவர்கள். மாற்றொரு இடம் கொடுத்தாலும் அங்கு தங்குவதற்கு வேண்டிய விடமும் சரி, அங்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளும் சரி, நிச்சயம் அரசு செய்து தரும். அதுவரை இம்மக்கள் எங்கே செல்வார்கள்? இம்மக்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாக்கப்படுகிறதே. தயவு கூர்ந்து தமிழக அரசே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இம்மக்களுக்காக பரிந்து பேசுங்கள். இம்மக்களை கைவிட்டு விடாதீர்கள். இம்மக்கள் நலமார்ந்தவர்கள், பாகுபாடற்றவர்கள். அனைத்து மத சகோதர சகோதரிகளும் இணைந்து வாழுகிறார்கள். இந்த இடத்துல எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். தயவு கூர்ந்து இம்மக்களின் கண்ணீரை நீங்கள் கேட்டு இதே இடத்தில் இருப்பதற்கு வழிவகை செய்திட உங்களை ஆசிக்கின்றோம். மேலுமாய் இதே இடத்தில் கொடுக்க வாய்ப்பில்லை என்கின்ற பொழுது மக்களின் மனநிலையை புரிந்து அவர்கள் கேட்கின்ற இடத்தை கொடுத்து, அவர்களுக்கென நீங்கள் அனைத்து அடிப்படை தேவைகளையும் வசதிகளையும் செய்து கொடுத்து, அதன் பின்பாக அவர்களை நீங்கள் அந்த இடத்திற்கு மாற்றி சென்றால் கூட ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அப்படி சொன்னாலும் இம்மக்களோ தெய்வமாக கருதுகின்ற இந்த மண்ணை விட்டு அவர்களால் வெளி செல்ல முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அழுகையும் அங்கலாய்ப்பும் அழுகுறலுமாக இருக்கிறது. தயவு கூர்ந்து, கருணை கூர்ந்து நீதி அரசர் அவர்களுடைய இந்த அறிக்கையினை மறாய்வு செய்து இம்மக்களின் வாழ்வுக்கு நீங்கள் உதவிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் யாரும் நீதி அரசருக்கு எதிராகவோ நீதி தீர்ப்புக்கு எதிராகவோ நாங்கள் போபவர்கள் அல்ல, ஏற்றுக்கொள்கிறவர்கள். இருந்தாலும் மக்களின் மனநிலைக்காக, மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம். அனைத்து மத சகோதர சகோதரிகளும் கைகூப்பி கேட்கிறேன். அனைத்து மத சகோதர சகோதரிகளும் இந்த 250 குடும்பங்களுக்காக நீங்களும் பரிந்து பேசி இம்மக்களின் வாழ்வுக்கு வித்திட உங்களை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.